ஒரு சின்ன குயில் பாடுங்கள. அந்த ரேஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வாய்ஸ் போகும். இப்ப பேச ஆரம்பிச்சதான். இது வந்து சாரா அலி கான் ஆக்ட்ரஸ் தெரியும்ல. For those of you who don't know, நீங்க earn பண்ண ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு மந்த்லி இவ்வளவுன்னு கிடைக்கும். மானிட்டைசேஷனும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கிடைச்சிருச்சு. 10K முன்னாடியே, ரொம்பவே முன்னாடியே அது கிடைச்சிருச்சு. கேவலமா இருக்கா இல்ல நல்லா இருக்கா Hi you guys, good morning. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I'm having my Monday morning coffee. நல்ல சூடா இருக்குது. வெளியே அடிக்கிற வெயில் சுட்ட விட இல்ல தப்பா சொல்லிட்டேன். இந்த காஃபி சுட்ட விட வெளியே பயங்கரமா வெயில் சூடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. So that's the coffee. அல்ஹம்துலில்லாஹ். காலையில எழுந்திருச்ச உடனே எதுவுமே நத்திங் கேன் பீட் திஸ் காஃபி தெரியுமா? சான்ஸே இல்ல. பை த வே, இந்த கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னடா இவ்வளவு பெரிய கப்ல காஃபி குடிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. காலையிலே வாய் குளறுதுங்க. ஆமாங்க, என் குரல்ல கேட்டீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். நான் எழுந்திருச்சு ப்ரஷ் பண்ணி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை காய்ச்சி காஃபியை போட்டுட்டு வந்து நேரா கேமரா ஆன் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் பேசுறேன். ஸோ அதனாலதான் வந்து குரல் வந்து இன்னும் ஒரு சின்ன குயில் பாடுங்கள. அந்த ரேஞ்சுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வாய்ஸ் போகும். இப்ப பேச ஆரம்பிச்சதான். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் என்னுடைய பியூட்டி ஆஃப் த காஃபி தெரியுமா? எந்த கப்ல காஃபி குடிச்சாலும் அந்த காஃபியோடைய என்னோட கடைசி சிப் ஆஃப் த காஃபி வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி காஃபி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு காஃபியும் நான் விரும்பி ஆசையோட நான் செய்வேன். எனக்கு நான் காஃபி போடும்போது. அண்ட் இந்த கப்பு வந்து சும்பக்ன்ற பிராண்ட்ல நான் வாங்கினேன். இது வந்து சாரா அலி கான் ஆக்ட்ரஸ் தெரியும்ல. For those of you who don't know, ஆக்டர் சைஃப் அலி கான் ஃப்ரம் பாலிவுட், அவருடைய பொண்ணுதான் வந்து ஆக்ட்ரஸ் சாரா அலி கான். அவங்க வந்து ஆக்டர் தனுஷோட கூட படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த சும்பக் பிராண்டுக்கு வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து இந்த காஃபி கப் வச்சு ஆட் பண்ணியிருந்தப்ப எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கப் தான், பட் ஆனால் இட் இஸ் வொர்த் த மணி. பிகாஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணுங்களேன். அண்ட் இந்த ஹேண்டிலுக்கு ரெட்டு கொடுத்து உள்ள போயிட்டு அதுலயும் வந்து காஃபி கப்புக்கு மேல வந்து அந்த ரிம்ல ரெட்டு கொடுத்து உள்ள வந்து இந்த கிரீம் கலர் டிசைன் கொடுத்து காஃபி கப்புக்கு இவ்வளவு பெரிய ரிவ்யூ அப்படின்னு கேட்காதீங்க. எதுவும் ஸ்பான்சர் இல்லை. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog in this channel. அஃபிஷியலா வந்து நான் என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா, ஹாய் மை நேம் இஸ் மும்தாஜ் சர்புதீன். இந்த சேனல்ல மேலேயே பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸ்லி இந்த சேனலுடைய ஹேண்டில் வந்து மேக்கப் பை மும்தாஜ், இல்லைனா எப்படிக்கலாம்னு இருக்கும். இந்த ரெண்டுல எதுல நான் இந்த வீடியோ போடுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னை பத்தி ஒரு குட்டியான செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். அந்த குட்டி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனே வந்து எவ்வளவு நேரம் ஆகும் இந்த வீடியோன்றது தெரியல. பட் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு சாதாரண பெண்ணு தான். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா, என்னோட பேரை சொல்லிட்டேன்ல, நான் வந்து சென்னை பார்ன் அண்ட் brought up எல்லாமே எனக்கு சென்னை தான். இன்னமும் பை காட்ஸ் கிரேஸ் அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்கதான் வந்து வசிக்கிறேன். கரெக்டான வார்த்தையை சொல்லணும்னா தமிழ் மொழியாம் தாய்மொழி. நான் தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லிம் பெண். ஸோ என்ன சொல்றதுன்னா, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ ஆம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து 2 யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதே ஹேண்டில்ஸ்ல 2 இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 2 யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்கப் பை மும்தாஜ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து இப்படிக்கணும். இதுதான் என்னுடைய 2 யூடியூப் சேனல்ஸோடைய ஹேண்டில்ஸ் நேம். இதே நேம்ஸ்ல தான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸும் இருக்குது. ஓகேவா? 2017 நான் மேக்கப் பை மும்தாஜ்ன்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அப்போ வந்து யூடியூப் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப பெரிய அவேர்னஸ்லாம் இல்லை. ஏதோ தத்தக்கான்னு எனக்கு தெரிஞ்சதை பார்த்து ஃபில்ம் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதாவது வந்து எனக்கு தோன்றப்பதான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தேன் நான். அதுவும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகி என் சேனல் மானிட்டைஸ்லாம் ஆயிடுச்சு. மேக்கப் பை மும்தாஜ்ன்ற யூடியூப் சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. பட் என்னன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபார் பர்சனல் ரீசன்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே பிரேக் எடுத்துட்டேன் சோஷியல் மீடியால இருந்து. ஸோ யூடியூபும் அந்த டைம்ல வந்து மானிட்டைசேஷன் பாலிசிஸை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பெரிய ஆப் வச்சுட்டாங்கன்னா, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு முக்கியமா வந்து நான் வந்து ஃபீல் பண்ணது என்னன்னா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா வந்து, மினிமம் 6 months வந்து எந்த கான்டென்ட்டும் அவங்க சேனல் போஸ்ட் பண்ணா மானிட்டைசேஷனை வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்ற பாலிசி வச்சாங்க. என்னுடைய மானிட்டைசேஷன் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. as simple as that. அண்ட் அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வாட்ச் டைம் ஹவர்ஸ் இருக்கணும், எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் இல்லைனா இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். நம்மளாம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கான்டென்ட் நல்ல பீஸா குவாலிட்டி பீஸா இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கணும், சும்மா என்னதான் போடக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப 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 யோசிச்சு கான்டென்ட் போடுறதுனால என்னால வந்து ஈஸியா அந்த மானிட்டைசேஷன் த்ரெஷ்ஹோல்ட் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியல இந்த சேனல் இது வரைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு அந்த மானிட்டைசேஷன் திருப்பியும் ரிவோக் ஆகல. அண்ட் பிகாஸ் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் இல்லை. அண்ட்
ஷார்ட்ஸ் வியூஸ்லாம் வந்து மில்லியன் கணக்குலலாம் வந்து என்னால அதெல்லாம் எப்படி வந்து ஒருத்தர் ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோலயே பட்டான்னு போயிடறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் டீம் ஆஃப் ஒர்க் இருக்கும். நம்மலாம் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற வர்க்கத்துல இருந்து வரனால யூடியூப்ன்றது ஒரு ஜேர்னி. ஓகேவா? இந்த ஜேர்னி வந்து டிராவல் பண்ணணும். நினைச்ச உடனே வந்து எனக்கு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதனோட வேல்யூ அதனோட இன்டெப்த் ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. குடோஸ் டு ஆல் த பீப்புள் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் இட். ஓகேவா? மோர் பவர் டு தம். அவங்க எல்லாம் குறை சொல்லல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி நம்ம வேலை செய்யறோம், ஆப்வியஸ்லி அந்த மாச சம்பளத்துக்காக நம்ம வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்து நம்ம அந்த வேலையை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு வேலைக்கு போறோமோ அதே மாதிரி தான் வந்து யூடியூபோட ஜேர்னி. பட் இங்க மாசம் மாசம் சம்பளம்ன்றது கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த த்ரெஷோல்ட் எல்லாம் நீங்க ரீச் பண்ணி உங்களுக்கு நல்ல ரீச் கிடைச்சு உங்களுடைய வீடியோஸ் வந்து கான்டென்ட் வந்து வியூவர்ஸ்க்கு பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு மந்த்லி இவ்வளவு கிடைக்கும். அதுலயும் மினிமம் $100 யூடியூப் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸோ அது அந்த மினிமம் நீங்க அச்சீவ் பண்ணாதான் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் எவ்ரி மந்த். இல்லைன்னா சேர்த்து வச்சுதான் அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த யூடியூப் ஜேர்னி வந்து மாசம் மாசம் சம்பளம்னு எதிர்பார்க்காம இந்த ஜேர்னியை டிராவல் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். அதாவது நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து என்னடா இவ இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு பெரிய கேன் கொடுக்குறாள்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இது கேன்லாம் இல்லைங்க, நான் ஜஸ்ட் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம லைஃப்ல எப்படி நிறைய பிளஸஸ் அண்ட் மைனஸஸ் இருந்தாலும் நம்ம லைஃப்ல எப்படி டிராவல் பண்றோமோ அதே மாதிரி தான் யூடியூபோட ஜேர்னி. ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் பிகாஸ் நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் போட்டாலும் அதுல எது பிரமாதமா போகும் எது மோசமா போகும்ன்றது நம்மளுக்கே தெரியாது. ஜஸ்ட் சேயிங். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளஸஸ் அண்ட் மைனஸஸ் இந்த யூடியூப் ஜேர்னில இருக்கனால ரொம்ப பொறுமையா நீங்க பேஷனட்டா நான் கான்டென்ட் போட்டே ஆகணும் எனக்கு இதை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க போடுங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட மிகப்பெரிய அளவு சக்சஸ் அண்ட் ஒரு ரீச் வந்து கிடைக்கும் இந்த யூடியூப்ல. அதை நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா? எனக்கு இப்போ வந்து யூடியூப் பத்தி பெரிய அளவு தெரியும் அப்படின்லாம் நான் சொல்லி வந்து என்னையே வந்து நான் வந்து பெருமையா பேசுறதுக்கு வரல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து ஆனா வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து கன்சிஸ்டண்டா மோர் தென் இயர் வீடியோஸ் போட்டு தான் நான் இந்த அளவுக்கு 14K சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணிருக்கோம். நிறைய யூடியூபர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, ஐ அச்சீவ் 1K சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ அச்சீவ் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய பார்ட்டி பலூன் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக் வெட்டுறது அந்த மாதிரிலாம். ஐ மீன் அது அவங்களோட விருப்பம், நான் அதெல்லாம் குறை சொல்லல, அவங்க செஞ்சதெல்லாம் குறை சொல்லல. பட் அந்த மாதிரி எதுவுமே நான் இந்த சேனலுக்கும் பண்ணல, என்னுடைய செகண்ட் சேனலுக்கும் பண்ணல. பிகாஸ் ஐ மீன் என்னுடைய போத் சேனல்ஸ்க்கும் நான் அந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனா ஒன்று கூட எந்த செலிப்ரேஷனும் பண்ணல. ஃபார் ரீசன்ஸ் ஃபேக்டா எனக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் 2 சேனல்லையும் ரீச் பண்ணாதான் அதை நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னு நினைக்கணும்னு நினைச்சிட்டேன். கண்டிப்பா நீங்களாம் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுனால தான் என்னால இந்த ஒரு மைல்கல்லையே எட்ட முடிஞ்சது. 14K சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன மேக்கப் பை மம்தாஜ் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சம்திங் 14,000 பிளஸ் சம்திங் அண்ட் 12,000 பிளஸ் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன இப்படிக்கலாம் இந்த 2 சேனல்ஸ்லையும். இதுதான் ஆஸ் ஆஃப் now the subscriber status in both these channels. ஓகேவா? ஸோ அதனால வந்து இது ஒரு ஜேர்னி, இதை டிராவல் பண்ணி நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்பவே கொஞ்சம் மெதுவாகவே நான் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு போட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் முக்கியமா வந்து நான் லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடவே இல்லை நிறைய. ஓகேவா? ஸோ அது என்னுடைய சைட்ல இருந்து ஒரு பெரிய மிஸ் தான். ஸோ இனிமேல் இருந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறேன். இன்ஷால்லா எப்படி போட்டுன்றதை பார்ப்போம். அண்ட் 2 யூடியூப் சேனல்ஸ்லயுமே வந்து எனக்கு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் தான். அல்ஹம்துலில்லாஹ். அது சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அதுக்கு நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா நான் வந்து யூடியூப்ல என்னுடைய டைமை கொடுத்ததுனால தான், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் என்னால் இந்த மைல்களையே எட்ட முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். மேக்கப் பை மும்தாஜ் சொல்லும் போது அந்த யூடியூப் சேனல் பத்தி சொல்லும் போது நான் இப்படிக்கு நான் பத்தியும் சொல்லணும். இப்படிக்கு நான் யூடியூப் சேனல் வந்து கப்பல் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த சேனலை விட மேக்கப் பை மும்தாஜ்ன்ற சேனலை விட இப்படிக்கு நான் சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுதான் காட்டும். 1.3K வீடியோஸ் போட்டுதான் காட்டும். மேக்கப் பை மும்தாஜ் யூடியூப் சேனல்ல வந்து 1K ஆல்மோஸ்ட் 1K கூட டச் ஆகல. அது கொஞ்சம் ஃபியூ நம்பர்ஸ் தான் கம்மியா இருக்கு. 900+ வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வீடியோஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்படிக்கு நான்ல நிறைய இருக்கும். இனிஷியலா இப்படிக்கு நான்ல வந்து நான் குக்கிங் வீடியோஸ் ரெசிபி வீடியோஸ் அப்படிதான் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் vlog ஸ்டைல் கான்டென்ட் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ கம்ப்ளீட்டா காஃபி ஆர்ட் தான் போட்டுட்டு இருக்கேன். பேசிக்கலி மேக்கப் பை மும்தாஜ் யூடியூப் சேனல் வந்து பியூட்டி ரிலேட்டட் கான்டென்ட் தான் போடணும்னு நான் ஆரம்பிச்சேன். பட் ஆனால் வந்து அதில் ஐ வாண்டட் டு இன்க்ளூட் லைக் மேக்கப் ஸ்கின் கேர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலவையா அதை வந்து கான்டென்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் இன்ஷால்லா எப்படி போகுதுன்னு. இப்படிக்கு நான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி மேக்கப் பை மும்தாஜ் யூடியூப் சேனல்ல போடுற கான்டென்ட் எல்லாம் தாண்டி a little bit of my personal life glimpses அதுதான் வந்து இப்படிக்கு நான்ல போகணும்னு நான் யோசிச்சு வச்சு அப்படிதான் சேனல் ஆரம்பிச்சேன். இப்படிக்கு நான் சேனல் வந்து அல்ஹம்துலில்லாஹ் குயிக்கா க்ரோ ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து மானிட்டைசேஷனும் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கிடைச்சிருச்சு. 10Kக்கு முன்னாடியே ரொம்பவே முன்னாடியே அது கிடைச்சிருச்சு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால வந்து எனக்கு இப்படிக்கு நான் யூடியூப் சேனல் வந்து மானிட்டைஸ் யூடியூப் சேனல்.
இந்த வீடியோவே வந்து நான் எந்த யூடியூப் சேனல்ல போட போறேன்னு எனக்கு தெரியல. இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அண்ட் vlog கைண்ட் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் வீடியோ அபவுட் மை ஜர்னி இன் யூடியூப். என்னை பத்திலாம் நான் ஃபார்மலா எந்த வீடியோவும் போட்டு இன்ட்ரடக்ஷனே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் சொல்றேன். ஸோ இப்படிக்கு நான் வந்து மானிட்டைஸ்னா கூட என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் செக் வந்து இன்ன வரைக்கும் நான் வாங்கல. ஆப்வியஸ்லி நான் தான் சொன்னேன், யூடியூப் இஸ் அ ஜர்னின்றதுனால வந்து ஐம் சம்வேர் க்ளோஸ் டு $100 த்ரெஷ்ஹோல்ட். பட் ஆனால் வந்து இன்னமும் அது வந்து டச் பண்ண எனக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து அது அடுத்த 1 மாசத்துக்குள்ள பை காட்ஸ் கிரேஸ் அது நடந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ், ஆர் இட் மைட் டேக் அ லிட்டில் லாங்கர்னா கூட ஓகே ஃபைன், ஐ எம் வில்லிங் டு வெயிட். ஸோ அதனால வந்து இதுதான் என்னுடைய 2 சேனல் ப்ரொஃபைல்ஸ். திஸ் இஸ் வாட் இஸ் மீ. என்னோட பர்சனல் லைஃப்பை பத்தி நான் அவ்வளோவா என்னுடைய 2 யூடியூப் சேனல்ஸ்லையும் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பர்சனல் சைட் டச் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இந்த சோஷியல் மீடியாவை ஃபீல் பண்ற வரைக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் பிரிட்டி மச் அபவுட் போத் மை யூடியூப் சேனல்ஸ். அண்ட் ரெண்டுலேயுமே வந்து நான் போடுற கான்டென்ட் ஆன் டெய்லி பேசிஸ் அண்ட் ஆல்சோ இன் போட் மை இன்ஸ்டாகிராம் பேஜஸும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது vlog பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இந்த வீக்ல. 2 யூடியூப் சேனல்ஸ் அண்ட் 2 இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கும் நீங்க சப்போர்ட் கொடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 2 யூடியூப் சேனல்ஸ்க்கும், 2 இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய கான்டென்ட் எல்லாம் லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, எங்கேஜ் வித் மீ. உங்களுக்கு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இந்த மாதிரி vlog கைண்ட் ஆஃப் ஸ்டைல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் சைட்ல இருந்துன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டூயிங் இட். ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கேவலமா இருக்கா இல்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு நிஜமாவே பயமா இருக்கு.